உயிரே போனாலும் தர்மம் மாறாத வீரன் யார்? விதியால் வீழ்த்தப்பட்டாலும் இன்றும் வாழும் அந்த சூரிய புத்திரன் யார்? அவன்தான் கர்ணன். கதிரவனுக்கும் குந்திக்கும் மகனாக பிறக்கும்போதே வீரத்தின் அடையாளமான கவச குண்டலங்களோடு பிறந்தான் கர்ணன். விதியின் விளையாட்டால் கங்கையில் விடப்பட்ட அந்த சூரிய புத்திரன் ஒரு தேரோட்டியின் மகனாக வளர்க்கப்பட்டான். ராதேயன் என்று அழைக்கப்பட்டான். குலத்தை விட திறமையே முக்கியம் என்று மகுடம் சூட்டிய துரியோதனனுக்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்தான் கர்ணன். தன் உயிருக்கு ஆபத்து என்று தெரிந்தும் கேட்ட இந்திரனுக்கு தன் உடலோடு ஒட்டியிருந்த கவச குண்டலங்களையே தானமாக வழங்கிய மகாதானி கர்ணன். சாபங்கள் சூழ்ந்த போர்க்களத்தில் ஆயுதமின்றி நிராயுதபாணியாக நின்றான் அந்த வீரன். கண்ணனின் ஆணைப்படி நிராயுதபாணியாய் நின்ற கர்ணனின் மீது அர்ஜுனன் அம்பை எய்தான். கவசமில்லா கர்ணன் வீழ்ந்தான். வீரமும் கொடையும் மண்ணில் சாய்ந்தன. நீ செய்த புண்ணியங்களை எனக்கு தானமாக தருவாயா? எடுத்துக்கொள்ளுங்கள். கர்ணனின் உயிர் பிரியாமல் தடுத்தது அவனது புண்ணியம். அதையும் கண்ணன் தானமாக பெற்றார். தன் உயிர் போகும் தருணத்திலும் கூட தர்மத்தை விடாதவன் கர்ணன். தான் சேர்த்த புண்ணியத்தையும் தானமாக வழங்கி இறுதியில் கண்ணனிடமே மோட்சம் பெற்றான் இந்த மாவீரன்.